தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் மதி. இந்த மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு அப்படின்னு பேசும்போதெல்லாம் பாஜக தரப்புல இருந்து நிறைய பேர் பேசிட்டாங்க. இன்னும் பாஜகவினுடைய சேவகராக எப்போவுமே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னும் இதை பற்றி எதுவுமே பேசலையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பேசிட்டார் போலயே. பாஜகவுடைய மாநில செயல் தலைவர் RN ரவி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போஸ்டிங்கையும் சொல்லிருங்க. அப்புறம் அந்த போஸ்டிங்லாம் இப்போ இருக்கிறாரு, பதவி காலம் முடிஞ்சு அப்புறம் அந்த போஸ்டிங் பேர் சொல்லலை. அந்த பதவி காலம் முடிஞ்சிச்சு இல்லை, அதனால இருக்க போஸ்டிங் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் நிறைய தொழிலதிபர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் பலதரப்பு மக்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னு. எப்போ பேசினார், எங்கே பேசினார், யார்கிட்ட பேசினார் ஒரு அளவு கிடையாது. ஓகேவா, பேசிட்டேன். அவங்களாம் மூன்றாவது மொழி தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் கற்றுக்கணும். நீங்கள் NEP இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு நடமுடிச்சு தென்னிந்திய மொழிகளை கூட கற்றுக்கொள்ள விடாமல் நீங்கள் தடுக்கிறீங்க. அதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது, வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு வழக்கம் போல் தன்னுடைய சங்கீதனத்தை சொல்லியிருக்காரு. எத்தனை மாணவர்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்க, எப்போ பேசுனீங்க, குவான்டிட்டிவாக ஏதாவது டேட்டா இருக்கா, மாணவர்கள்கிட்ட நீங்கள் எப்போ பேசுனீங்க, எங்கே பேசுனீங்க, டேட்டா இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுங்க. தென்னிந்திய மொழிகளை கற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுறார். எந்த தென்னிந்திய மொழியை கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு ஆளுநர்கிட்ட டேட்டா இருக்கா? இப்போது நான் என்ன சொல்கிறேன், மூன்றாவது மொழி கட்டாயம் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே என்ன சொல்ல முடியும், ஒரு மொழி தெரிஞ்ச ஆட்கள் மட்டும்தான். ஓகேவா, தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் 3 மொழி 2 மொழி தெரியும். மீதி தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா தென்னிந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் 3 மொழி தெரியுது. தென்னிந்தியாவுக்கு மேலே போயிட்டீங்கன்னா வட இந்தியாவில் எல்லாத்துக்கும் ஹிந்தி மட்டும்தான் தெரியும், அதர் லாங்குவேஜ் தெரியாது. இங்கிலீஷ்மா தெரியாது? தெரியாது. எல்லா ஸ்டேட்லேயுமா? ஆமாம், அவங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அதனால தான் நீ ஹிந்தி கற்றுக்க அப்படின்னு சொல்லி குறுக்க மறுக்க ஓடுறாங்க. முதலமைச்சர் ட்வீட்டுக்கு அஸ்வினி வைஷ்ணவ் வராரு, கஜேந்திர ஷெகாவத் வராரு, இப்படி வரிசையாக வந்துட்டு இருக்காங்க. அம்மையார் தமிழிசை அக்கா தமிழிசை என்ன கேட்டாங்க, போர்டில் இருக்கிறதுலாம் ஹிந்தியெல்லாம் அழிக்கிறீங்களே, வடநாட்டுக்காரங்க இங்கே எப்படி கற்றுக்குவாங்க அப்படின்னு. அதுதான் முதலமைச்சர் பதில் சொன்னார். எங்கள் ஊருக்காரர் அங்கே போய் எப்படி சமாளிக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களால் சமாளிச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு. இன்னும் நான் திருப்பி சொல்கிறேன், மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வேற, மொழி அப்படிங்கிறது தாய்மொழி கட்டாயம். இன்னொன்று உலகத்தின் தொடர்பு மொழியாக குளோபல் லாங்குவேஜாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ், அவ்வளோதான். மீதி மூன்றாவது மொழி அப்படிங்கிறது அவங்களுக்கு for those who need on purpose they can learn at any point of time. இதைத்தானே ரொம்ப நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா, இதை அண்ணாமலை கர்நாடகாவில் கன்னடம் கற்றுக்கிட்டா அண்ணாமலைக்கு ஏன் புரியலை, தெலுங்கானாவில் தெலுங்கு பேசின தமிழிசை அக்காவுக்கு ஏன் புரியலை, தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்தை அச்சு பிசாமல் பர்ஃபெக்ட் சத்தத்தோடு பாடக்கூடிய திரு ரவி அவர்களுக்கு ஏன் புரியல அப்படின்னு தெரியல. அவர் பாடுவாரா? அவர் தான் சொன்னார்ல, அந்த டிடி ஃபங்க்ஷன் வந்தப்போ திட்டமிட்டு செய்யலை நான் பாடுவேன் அப்படின்னு பாடுவார். லிப்பமெண்ட்லாம் பார்த்துருக்கேன், நல்லாவே பாடுவார். அவர் ஒன்றும் சினிமா நடிகர் மாதிரிலாம் கிடையாது. சினிமா நடிகர் தான் இப்போ ரீசெண்ட் ஃபங்க்ஷனில் தமிழ் தாய் வாழ்த்து பாடினா கைத்தட்டி கிளாப்ஸ்லாம் சொன்னாங்க. அந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நீங்கள் அது நல்லா பாருங்கள், தமிழ் தாய் வாழ்த்து இருக்குல்ல, அது பேச வேணாம்னு நினச்சேன். அந்த ஃபங்க்ஷனில் தாவேக்கா ஃபங்க்ஷனில் தமிழ் தாய் வாழ்த்து எப்போ போடுறாங்க அப்படின்னா, விஜய்க்கு இப்போ அந்த கண்டா வர சொல்லுங்கள் பாட்டை பாடினா அந்த பாடகி விஜயை பாராட்டி ஒரு பாட்டு பாடிடுறாங்க. அந்த பாட்டு முடிஞ்சிருது. அப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ரி ராஜ்மோகன் நெஞ்ச நெக்கு விதமாக ஒரு உருட்டி இருப்பார். அதில் அவ்வளோ பொய் இருக்குது, ட்விட்டரில் வச்சு செஞ்சுட்டாங்க. அது ஓகே, விட்டுருவோம். அது முடிஞ்ச பிறகு தமிழ் தாய் வாழ்த்து என்ன போட்டாக்கால் இது. அந்த தமிழ் தாய் வாழ்த்துக்குமே இன்னொரு நீங்கள் சொன்ன ஒன்று இதுவும் ஞாபகம். இந்த ட்வீட்லாம் நிறைய பார்த்தீங்களா, அங்கே ஹிந்தி தான் வேணும்னு கேட்குற பிகேவே நாங்கள் இங்கே தமிழ் தாய் வாழ்த்துக்கு நிற்க வச்சிட்டோம், பாட வச்சிட்டோம். அத்தனை பேர் ஸ்டேஜில் இருந்தாங்கல்ல. பிகேக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை, அது ஏதோ ஒரு பாட்டு அவ்வளோதான் நின்று போவார். ஓகேவா, பிகே தமிழ் தாய் வாழ்த்துக்கு நிற்க வச்ச நீங்கள் உங்கள் நொன்னை ஏன் கையெழுத்து போட சொல்லலை? கையெழுத்து போட மாட்டேன்ட்டு போனார்ல, கையெழுத்து போட்டு தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போயும் அதை கையெழுத்து போட சொல்லலை. அந்த ஸ்டேஜில் நீங்கள் வீடியோ வேணால் நீங்கள் எடுத்து போய் பாருங்கள். அந்த தமிழ் தாய் வாழ்த்து அந்த சின்ன பொண்ணு குட்டி பொண்ணு பாடியிருப்பாங்க. அவங்க பாடினது எந்த பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டாக பாட்டு பாடியிருப்பாங்க. அதுக்கு கூட சேர்ந்து பாடின ஒரே நபர் நம்ம மார்ட்டின் மருமகன் மட்டும்தான், வேறு யாரும் அதை பாடவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நான் கட்சி தலைவருமா, கட்சி தலைவர் பாடி முடிச்ச உடனே கிளாப் மட்டும் தான் தட்டினார்.
ஃபுட்டேஜ் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னொரு கொடுமை, தமிழ் தாய் வாழ்த்து நீங்கள் பாடிட்டீங்கன்னா க்ளோசிங்கில் ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து போடணும், இல்லை நேஷனல் ஆந்தம் போடணும். க்ளோசிங் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அந்த விஜய் வச்சு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுக்கு அட்டென்ஷன் வச்சுருந்தாங்க அந்த கோமாளி கூட்டம். ஓகேவா? இப்போது ரவி சொல்கிறார்ல, பாஷை வேணும் அப்படின்னா கற்றுக்கலாம். ஓகேவா? அது பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கவன் ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கற்றுக்குறான். ஒன்று வேணும், 2ஆம் உலக போரில் ஹிட்லர் இந்தியாவுக்கு படையெடுத்துட்டு வரான்னு சொன்ன உடனே மயிலாப்பூரில் இருக்கவங்க ஜெர்மன் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு ஓடினாங்க. சரியா? சாய்நாத்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்காலர் ஒருத்தர் பேசியிருப்பார். ஏன் தாய்மொழி அழிக்கப்பட்டுருச்சு அவர் சொல்கிறார். ஏன் தாய்மொழி அழிக்கப்பட்டுருச்சு? 120 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹிந்தியை வந்து தேசிய பெரிய மொழின்னு சொல்லிட்டு அதை அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுக்கிட்டு 1500 ஆண்டுகள் பழமையான இலக்கிய வளமும் இலக்கண வளமும் கொண்டு வந்த என் மொழி டைலக்ட்னு சுருக்கிட்டீங்களடா அப்படின்னு அவர் பேசியிருக்கார். தேவையின் பொருட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்செய்ய கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஆர்என் ரவி சொல்கிறார். எதன் அடிப்படையில் எந்த தொழில்பட்டு அவர் பேசினார் அப்படின்னு தெரியல. இதை கேட்குறதுக்கு நீ யாரா, உனக்கு என்ன அடிப்படை இருக்குது அப்படின்னு திருப்பிக்கிட்டு கீழே எவனா ஒரு சங்கி வந்து கமெண்ட் போடுவாங்க. ஓகேவா? நான் சொல்கிறேன், அதன் அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா 3.5 साल में दिल्ली में रहा था, उसमें हिंदी सीखा था. ஓகேவா? எங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். 3 வருஷம் நான் டெல்லியில் இருந்தேன். அப்போ நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஓகேவா? 3 வருஷம் 1.5 மாதத்தில் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். ஓகேவா? அது பிரச்சனையே கிடையாது. அப்போது அங்கே எப்படி மும்பையில் தாராவின்னு ஒரு தமிழ் ஏரியா இருக்கும், அதே மாதிரி டெல்லியில் கரோல்பாக்னு நிறைய ஏரியா இருக்குது. நான் வந்து கரோல்பாக்ங்கிற ஏரியாவில் வந்து அங்கே தமிழர்கள் அதிகமாக இருப்பாங்க. நம்ம சவுகார்பேட் மாதிரி வச்சுக்கோங்களேன், இங்கே எஸ்டேட்டுகள் இருக்குன்னா அங்கே தமிழ் தொழில் செய்யக்கூடிய ஆட்களே நிறையா பேர் இருப்பாங்க. அங்கே வந்து என்னென்னா நம்ம ஊர் வெங்கடாந் தெரு இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஏரியா. எப்படின்னா இப்போ வெங்கடாந் தெரு வந்து சின்ன அந்த கமர்ஷியல் ஏரியா அப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட் இருக்கும். ஒரு தெருவில் வந்து 2 வீலர் சேல்ஸ் மட்டுமே இருக்கும். 2 வீலர் செகண்ட் சேல்ஸ், 2 வீலர் கார் செகண்ட் சேல்ஸ் இருக்கும். இன்னொன்று அதோட ஒர்க் ஷாப்ஸு, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கிற கடை இருக்கும். இன்னொரு தெருவில் வந்து பாதி கடை வந்து நகை கடை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் அப்படி இருக்கும், ஹோட்டல் இருக்கும். 4வது கடை வந்து துணி கடையாகவே இருக்கும். அதுக்கு அடுத்த லைன் வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்குல்ல, செல்ஃபோன் ப்ராடக்ட்ஸு, டெம்பர் கிளாஸ், இந்த மாதிரியான இருக்கும். 5 தெரு வரிசையாக இருக்கும். ஒவ்வொன்றும் 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கும். அங்கே பல தமிழ்காரங்க வந்து பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்த பிஸ்னஸ் நான் பேசியிருக்கேன். சாப்பிட போகும்போது அங்கே ஹோட்டல் சாப்பிட போகும்போது தமிழ் கடை ஒன்று இருக்குது. அங்கே போகும்போது கேட்டால் 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா அவங்க வருவாங்க. ஃப்ளைட்டில் வந்து 3 நாள் 4 நாள் தங்கியிருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபுட்வேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டால் அவங்க அனுப்பிச்சுவாங்க. திருப்பி அவங்க வந்து ஃப்ளைட்டில் போவாங்க. அவங்க லாபம் சில லட்சங்கள் வந்து அவங்களுக்கு சம்பாதிக்க முடியுது 3 மாதத்துக்கு. அவங்க வந்து எப்படி கற்றுட்டு போகிறாங்க? நிறையா பார்த்துருக்கேன். மோட்டார்ஸ் இருக்குல்ல, பம்ப் செட்டு மோட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்த ஆட்கள் நிறைய பேர்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்து அபத்தமான ஒரு வாதம். தயவு செஞ்சு ரவி மறுபடியும் அதே உருட்ட வேணாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஒதுக்கீடு இடம், அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க போல. காமராஜர் தொடங்கி மக்களை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம். அவங்களை தூக்கி விடுவது, மேம்படுத்துறது, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அவங்கள மேலே தூக்கி விடுவது அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மக்களுடைய வாழ்க்கை தரம், அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து காமராஜர் ஸ்கூல்ஸ் திறந்தார், மதிய உணவு கொண்டு வந்தார். அப்புறம் அண்ணா வந்தார். அண்ணா வந்த பிறகு என்ன பண்ணாங்க, பஸ்ஸுகளை வந்து ரேட்டு குறைச்சார். கலைஞர் வந்தோன்னு பஸ்ஸை நாட்டுடைமை ஆக்கினார். இன்னொரு நடுவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அரசு ஊழியர்களில் சீக்ரெட் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் சீனியர் ஆஃபீஸர், நீ ஜூனியர், நான் வந்து உன்னை பற்றி ஃபைல் எழுதி போடணும் அப்படின்னா சீக்ரெட் ஃபைல் நான் எழுதி போட்டுருவேன். அதில் என்ன எழுதியிருக்குன்னு உனக்கே தெரியாது. நான் என்ன வேணுமோ நான் எழுதி ரிமார்க்ஸ் அப்படின்னு எழுதி போட்டுடலாம். அது பேஸ்டான ஒன்று வந்து வழிவாங்க அப்படின்னு சீக்ரெட் ஃபைல் அப்படின்னு இருந்துச்சு. அண்ணா பீரியடில் அதை ஒழிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அப்புறம் கலைஞர் வந்து பஸ்ஸை புத்துமுறை ஆக்கினார். அப்புறம் எம்ஜிஆர் வந்தோடனே சத்துணவு கொடுத்தாங்க. அப்புறம் ஜெயலலிதா சைக்கிளு, பஸ் பாஸு, இப்படியாக ஏகப்பட்ட விஷயங்கள், லேப்டாப், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கல்வி வேலைவாய்ப்பு விஷயங்களில் கொடுத்தாங்க. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, கிரேஸ் மார்க் கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. விஏஓ வந்து சாதி அடிப்படையில் சாதி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்க ஆட்கள்கிட்ட இருக்கும்போது நைட்டோட நைட்டாக போயிட்டு அவங்க கிட்ட இருக்க லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி பிஏஓ அப்படிங்கிற கவர்மெண்ட் போஸ்ட்டாக மாற்றினது எம்ஜிஆருடைய ஒரு விஷயம். இப்படியாக
தொடர்ச்சியாக அந்த செயல்பாடுகளை வந்து அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு, மாற்றுப்பாலினத்தவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் ஒரு பகுதியாக தான் இப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் முன்னாடியும் அவங்களுக்கு இருந்துச்சு, இப்போ வந்து கட்டாயமாக ஒரு நியமன முறையிலேயே வந்து அவங்கள கொண்டு வருவது, அவங்களுக்கும் இடம் அளிப்பது, அவங்களுடைய குரல்களும் கேட்கும் விதமாக ஒரு அரசு அமைப்பை உருவாக்குவது அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு வந்து டிசம்பர் 3 இயக்கம் தீபக்நாதன் வந்து நேரில் போய் வாழ்த்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் மிக முக்கியமான அமைப்பு. பல்வேறு பிரச்சனைகளை ப்ரொஃபஸர் தீபக் பேசியிருக்காரு. ஸோ இது அவங்களுடைய போராட்டம் அல்லது அவங்களுடைய கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி தான். அவங்களும் நம்ம சங்கத்தில் அவங்களும் வந்து நம்மளுடைய சமூகத்தின் ஒரு அங்கம் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் உரிய பிரதித்துவம் கொடுக்கணும். எல்லாத்தையுமே வந்து நீ கண்டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கான ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு டிசேபிள் பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா ஃபிசிக்கல் கொடுக்கறதுங்கிறது கடமை, அரசுடைய கடமை. அதை வந்து இப்போ அரசு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப என்ன சொல்ல வரவேற்க தகுந்த ஒரு முடிவாக தான் சீக்கிரமே அப்படியே வந்து செயல்படுத்தி அவங்களுக்கும் அதை எவ்வளோ கூடிய விரைவில் செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும், உதவியாக இருக்கும். பார்ப்போம். இது தாண்டி மதுரையில் ஏதோ வினோதமாலாம் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது போல, ஏதோ பெட்ஸ் வளர்க்குறதுக்குலாம் வந்து இவ்வளோ காசு அப்படின்ட்டு. கார்பரேஷன்ஸ் தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள் இருக்குது. அவங்க எப்பொழுதுமே வந்து ஒரு வினோதமான செயல்பாடுகள் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க மாநகராட்சிகள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. மாநகராட்சி நிர்வாகம் வந்து ஊழல் மலிந்து போய் கிடைக்கிறது அப்படின்னு மீடியா ரிப்போர்ட் பண்ணோம், இல்லை எதிர்கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும்தான் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே போர்டு தூக்கிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அட்டகாசங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து ஏற்கனவே வந்து சென்னை கார்பரேஷனில் ஒரு ஊழல் இருக்குது, அதையும் நம்ம வீடியோ பேசியிருக்கோம். அடுத்து வந்து பீச் ப்ரைவேட்டைஸ் ஆக போகிறாங்களாம், பீச் மெயின்டெனன்ஸை ப்ரைவேட் ஆகிறாங்க சென்னையில். ஸோ அதையும் தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். இப்போ வந்து மதுரையில் மாநகராட்சி உடைய கூட்டம் 36வது கூட்டம் பிப்ரவரி 5ஆம் தேதி மாவட்ட கூட்டம் நடைபெற்றிருக்கு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட்ஸ் இருக்குல்ல, பிராணிகள் மிருகங்களை வீட்டில் வளர்ப்பதற்கு அந்த மினிமம் காசு அது வந்து எல்லா கார்பரேஷனும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேஸ்ட் ஆன் அந்த அவங்க லோக்கல் ஆக்ட் படி அவங்க வந்து ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சென்னையில் வந்து நாய்களுக்கு வந்து அண்மையில் சொல்லியிருப்பாங்க 50 ரூபா கட்டி நீங்கள் வந்து அந்த இது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஐடென்டிட்டி கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். நான் வந்து இந்த நாயை வளர்க்குறேன், இந்த நாய்க்கு இது என்ன அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி. அந்த மிருகத்தை நீங்கள் பராமரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி, அந்த மிருகத்துக்கு அந்த விலங்குக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபுட்டு போடணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஏனோ தன்னு கடமைக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக கொடுக்குறாங்க. ஸோ 50 ரூபா இப்போ நாய்களுக்கு வந்து சென்னை கார்பரேஷன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மாட்டுக்கு ஏற்கனவே வந்து ஆதரவு கேட்பாட்டு மாடுகள் பிரச்சனை வரும்போது சென்னை கார்பரேஷனில் மாடுகளுக்கும் சொல்லப்பட்டிருந்துச்சு, அதுக்கும் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மதுரையில் அந்த மாதிரி அந்த ஏற்கனவே இருந்த வரியை வந்து அந்த கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்களாம். 10 ரூபா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டகரிக்கலாக அது வந்து ஒரு பர்டிகுலர் அனிமலுக்கு இருந்துச்சா இல்லை எல்லா அனிமலுக்குமே 10 ரூபா இருந்துச்சான்னு தெரியல. கேட்டகரிக்கலாக அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. பட் புதுசாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பறவை, ஆடு, இதுக்கு இந்த விலங்குகளுக்கு வந்து 150 ரூபாய், எங்கே 10 ரூபா இடத்துல. மாடு பன்றி வளர்த்தா 500 ரூபாய், குதிரைக்கும் பூனை நாய் வச்சா 750 ரூபா. குதிரை கூட கொஞ்சம் ரேர்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வளர்க்குறாங்க. பூனைக்கும் நாய்க்கும் ஓகேவா 750 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து நல்ல வேலை அது வந்து மதுரையோடு இருக்குது, சென்னைக்குள்ளே வரல. என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ பூனை வளர்க்குறது அப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சு வீட்டுக்குள்ளெல்லாம் விட்டு வளர்க்குறதுன்னு இல்லை. எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு 8 பூனை வந்து இருக்கும். அது வளர்க்குறதுலாம் கிடையாது. அவங்களுடைய பூனைகளுக்கு வந்து எப்படின்னா எப்போயாவது பசிக்குது அப்படின்னா வந்தால் இந்த வீட்டில் சாப்பாடு போட்டுருவாங்க, வந்து அந்த சவுண்டு கொடுத்தோம்னா போட்டுருவாங்க அப்படிங்கிறது இருக்கும். நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டி சாப்பாடு கிட்ட பூனைகள்லாம் இருக்குது. ஸோ அப்படிலாம் பார்த்தோம்னா எவ்வளோ காசு இது பண்ணுறது. 750 ரூபா ஒரு நாய்க்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நாய் வளர்க்குறாங்க, டப்புன்னு அந்த நாய் குட்டி போட்டுருச்சு, 10 குட்டி போட்டுச்சு அப்படின்னா எங்கே போகும்? 7500 ரூபா. ஸோ இது வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. சரி, மக்கள்கிட்ட ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து வரி வாங்குவதற்கு சில விஷயங்கள் இருக்குது. பணக்காரர்கள்கிட்ட வாங்கலாம், பணம் இருக்கவங்கள்ட்ட வாங்கலாம். ஒரு பூனை நாய் வளர்க்குறதுக்கு இப்போ நீங்கள் அந்த பூனை நாயினால் இல்லை அந்த மிருகங்கள்னால பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்போ அந்த 750 ரூபா வாங்குறது கூட நான் ஒத்துக்கிறேன்ப்பா. இது நீங்கள் வந்து வருஷத்துக்கு வாங்குறீங்களா இல்லை மாதத்துக்கு வாங்குறீங்களா, வாட் எவர் இட் மேபி, வருஷத்துக்குன்னு வச்சுக்கோமே.
750 ரூபா. அப்போ நான் வந்து ஒரு நாய் வளர்க்குறேன், இல்லை நான் பூனை வளர்க்குறேன், என் பூனைக்கு 750 ரூபா கொடுத்து நான் பூனை வளர்க்குறதுக்கு நான் வந்து உங்களுக்கு காசு கட்டுறேன்னா அந்த 750 ரூபா காசுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த பூனைக்கு ஒன்றும் பண்ண போகிறது ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு 750 ரூபா கொடுக்கணும்? இப்போ நீங்கள் நாய்க்கு சொன்னீங்கன்னா ஓகே, மாடு சொன்னீங்கன்னா ஓகே, அது வந்து கமர்ஷியல் பர்பஸில் நாய் வளர்க்குறவங்களும் இருக்காங்க, மாடு வளர்க்குறவங்க இருக்காங்க, ஆடு வளர்க்குறவங்க இருக்காங்க. அப்படி கமர்ஷியல் பர்பஸ் வளர்க்குறவங்கள்ட்ட நீங்கள் காசு கேட்டிங்கன்னா அது ஓகே. சும்மா வீட்டில் சுற்றிட்டு இருக்க பூனைக்கு நாய்க்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் காசு போட்டிங்கன்னா என்ன சொல்ல முடியும்? பறவைகளுக்கெல்லாம் 150 ரூபா சொன்னோன்னா என்ன கணக்கு இது? வீட்டில் நம்ம மிச்ச மீதி கிடக்கும், காக்கா குதிக்கு போடுவோம், அப்போ அந்த காக்காவை நீங்கள் அந்த கணக்கு சேர்ப்பீங்களா? என்ன லாஜிக் இது? ஸோ மக்கள் பிரச்சனைகள்லாம் என்ன எதுவுமே தெரியாமல் வேறு ஒரு உலகத்திலேயே இந்த மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்குது. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நாங்கள் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல, மக்கள் கருத்தை கேட்டுட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே அந்த கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணலாம்ல பைசா. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே, பார்ப்போம். இந்த அளவுக்கு அதுவும் 10 ரூபாயிலேருந்து எடுப்புலேயே 100, 500, 700ன்னு போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம்தான். பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.